ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சப்டோட்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சப்டோட்டலுக்கு வந்து ஒரு ஷீட் வந்து ரெடி பண்ணிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா டேட்டு, ட்ரான்சாக்ஷன் டைப்பு, ப்ராடக்ட்டு, அமௌண்ட்டு சொல்லி போட்டிருக்கேன். இல்லை டேட்டில் வந்து என்னென்ன டேட்டு போட்டிருக்கேன், கேஷு, கார்டு அதை போட்டிருக்கேன். ப்ராடக்ட்டில் வந்து பேண்ட்டு, ஜீன்ஸு, சாரீ அப்படி சொல்லி போட்டிருக்கேன். அமௌண்ட் வந்து அது என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன அமௌண்ட் நம்ம ட்ரான்சாக்ஷன் இருக்கோ அந்த அமௌண்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேஷோட அமௌண்ட் மட்டும் நம்ம எடுக்கணும்னா என்ன பண்ணுவோம், கேஷை மட்டும் தனித்தனியாக என்ட்ரி பண்ணி எடுப்போம். இல்லை கார்டு தனித்தனியாக பண்ணுவோம். இது கம்மியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக பண்ணலாம். இதே அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஏ டு இசட் கொடுத்து கேஷை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணுவோம். கேஷு, கார்டு, டெபிட் கார்டுன்னு சொல்லி ஃபில்டர் பண்ணுவோம். இதே வந்து இந்த அமௌண்ட்டு மட்டும் நம்ம தனியாக எடுக்கணும். கேஷோட கார்டு, கிரெடிட் கார்டோட அமௌண்ட்டு அப்போ வந்து சப்டோட்டல் யூஸ் பண்ணுவோம். இப்போ சப்டோட்டல் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அட் ஈச் சேஞ்ச் இட் அப்படி சொல்லியிருக்கல, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ட்ரான்சாக்ஷன் கொடுக்குறோம். என்ன ட்ரான்சாக்ஷன்? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட் கொடுக்குறோம். அமௌண்ட் கொடுத்து என்ட்ரி கொடுத்தா கேஷோட அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, அதோட கேஷ் டோட்டலு. அதே கிரெடிட் கார்டு அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு, அதோட டோட்டல் அமௌண்ட்டு. அடுத்து வந்து டெபிட் கார்டு எவ்வளோ வந்துச்சு, அதோட டோட்டலு. அதுக்கு ஓவரால் டோட்டல் வந்து அதுவும் வந்திருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் டோட்டல் சொல்லி அது வந்துடுச்சு. இப்போ 3 அமௌண்ட்டும் கூற்றி அதுவும் வந்துடுச்சு. இது வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து எவ்வளோ நம்மளுக்கு வந்து இருந்தாலும் அது தனித்தனியாக பிரித்து காமிக்கிறது தான் சப் டோட்டல். இப்போ இதே ப்ராடக்ட்டில் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டில் வந்து பேண்ட்டு, சாரீ, ஷூஸ் இருக்குது. இதையும் நம்ம வந்து சேம் இதே மெத்தடில் இப்போ நம்ம எடுக்கலாம். அதுக்கு வந்து சேம் இதே மார்க் பண்ணிடுறோம். மார்க் பண்ணி அப் அண்ட் டவுன் கொடுக்குறோம். அந்த இதில் வச்சுட்டு செல்லில் வச்சுட்டு திரும்பி அதே சேம் தான் சப் டோட்டல் போயிடும். சப் டோட்டலில் போய்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து நம்ம ட்ரான்சாக்ஷன் டைப் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து ப்ராடக்ட் கொடுக்குறோம். ப்ராடக்ட் கொடுத்துட்டு கீழே வந்து சேம் அதே அமௌண்ட் தான், எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பேண்ட்டு எவ்வளோ, சாரீ எவ்வளோ, ஷர்ட் எவ்வளோ, அதோட டோட்டல் ஷூவோட டோட்டல் எவ்வளோ சொல்லி எல்லாத்தோட தனித்தனியாக பிரித்து காமிக்கிறது தான் சப் டோட்டல். இது வந்து சின்னதாக இருக்க நிறையா ஷீட் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். இதே இதில் வந்து சப்ஸ்டியூட் சொல்லி ஒன்று இருக்குது. அது இதே வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். கண்டினியூவாக பாருங்கள். சப்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா எதுக்குன்னா, இப்போ ஒரு நம்பரோ இல்லை வேர்டோ இருக்குது. அந்த வேர்டில் வந்து இடைப்பட்ட ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நம்பர், நமக்கு தேவையில்லாத நம்பரோ இல்லை தேவையில்லாத ஒரு கமாக்குறியோ ஒரு ஐஃபோனோ ஒரு டேஷோ வந்துச்சுன்னா அது எப்படி ரிமூவ் பண்ணுறது, இல்லை அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் நம்பர் போடணும் அப்படின்ற பார்ப்ப அதுக்கு வந்து இந்த சப்ஸ்டியூட் வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அந்த ஃபார்முலா வந்து ஈக்குவல் டு SUB கொடுத்து டேப் கொடுத்துருங்க. SUB டேப் அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஓடியாந்துடும். இந்த பிறகு டெஸ்ட்டுன்றது அந்த ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வச்சுருக்கோமோ அது கொடுத்துட்டு கமா ஓல்ட் டெஸ்ட்டு என்னது, அங்கே நம்ம என்ன மாற்ற போகிறோம், டேஷ் வந்து ரிமூவ் பண்ண போகிறோம், அதான் மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ வந்து கொட்டேஷன் அந்த மைனஸ் மாரி கொட்டேஷன் கம்மா அது நியூ டெஸ்ட்டு. அந்த மைனஸ் புள்ளி வேறு என்ன போட போகிறீங்க, எதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. எதுவும் தேவையில்லைன்னா ஃபேஸ் விடாமல் ஜீரோவும் கொடுக்காம திரும்பி கம்மா போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 திரும்பி அகைன் 4 வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாக எடுத்து விட்ருங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. இதுதான் சப்ஸ்டியூட். இருக்கிற தேவையில்லாத நம்பர் எடுத்துகிட்டு ஒரு நம்பர் சேர்க்கறது தான் சப்ஸ்டியூட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.